ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மசாலா ஆம்லெட், ஒரு மசாலா ஆம்லெட் சிம்பிள் ஆட்டு. ஸோ ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கேன், ஒரு ஆனியன் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் டொமேட்டோ இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். நான் முக்கால்வாசி வெங்காயமும் பச்சை மிளகாவும் தான் போடுவேன். ஸோ இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஆனியனை. ஸோ ஆனியனையும் பச்சை மிளகாவையும் ஃபைனாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் நான் ஒரு பவுலில் எடுத்து போட்டுற போகிறேன். ஸோ வெங்காயம் பச்சை மிளகா, இதில் வந்து கொஞ்சோண்டு சால்ட்டு, அதுக்கப்புறம் பெப்பர். ஸோ பெப்பர் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் வந்து ஆம்லெட்டுக்கு மேலே போடுவேன். ஸோ இதில் வந்து லைட்டாக, அதுக்கப்புறம் 2 எக்கு, ஸோ ஒரு ஃபோர்க்கை வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, ஒரு 1 டீஸ்பூன். நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இது ஹீட் ஆகட்டும். ஸோ இந்த ஆம்லெட் பேன் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிங்க. இது வந்து எப்படின்னா 2 எக் ஆம்லெட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 2 முட்டை ஆம்லெட் போட்டிங்கன்னா வெங்காயம் எல்லாம் போட்டு பண்ணும்போது சூப்பராக வரும். இந்த ஆம்லெட் பேன் வந்து எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பீங்க. ஸோ இது வந்து எங்களோட ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆன்லைன் சேல்ஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாகர்கோயிலில் இருக்கீங்கன்னா எம்மி டம்மி ஷாப்புன்னு கூகுளில் அடித்து பாருங்கள், லொக்கேஷன் காணிக்கும். ஸோ அங்கே வந்து இது அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ இது ஹீட் ஆகட்டும் நல்லா. ஸோ இப்போ நம்மளோட எக்கை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிடலாம். ஓகே, ஸோ நான் வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணுவேன். இது அடியில் செட் ஆனோன்னு ஃப்ளிப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து குக் ஆகட்டும். ஸோ இதுதான் வந்து சிம்பிளான மசாலா ஆம்லெட். நான் வந்து இதுக்கு மேலே வந்து நீங்கள் கொத்தமல்லி கீரை போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ராவாக பெப்பர் மட்டும் போடுவேன். ஓகே, ஸோ நம்மளோட காஃபி வந்து ப்ரூ ஆகட்டும். ஸோ இப்போ நம்ம ஆம்லெட் வந்து செட் ஆகிருக்கும். இதை நான் ஃப்ளிப் பண்ணிட போகிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும், மேலே வந்து கொஞ்சம் ரன்னியாக இருக்கும். ஸோ காஃபி ப்ரூ ஆகிட்டு இருக்கிற டைமில் கெட்டில் ஆன் பண்ணிடலாம். ஏன்னா வந்து நான் கொஞ்சம் ஹாட் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி தான் குடிப்பேன், அதனால். ஸோ இங்கே பாருங்கள், காஃபி சூப்பராக ப்ரூ ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆம்லெட் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்துடலாம். நான் இங்கே ஒரு பிளேட்டு ரெடியாக வச்சுருக்கேன். ஓகே,
ஸோ நம்மளோட மசாலா ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் சதீஷோட பிரேக்ஃபாஸ்ட். இது கூட வந்து பிளாக் காஃபியும் கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸும் எடுப்பாங்க, அதை காணிக்கிறேன் உங்களுக்கு. காஃபி ப்ரூ ஆயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். ஸோ ஃபுல்லாக இந்த பிளாக் காட்டு டைல்யூட்டடாக குடிக்க மாட்டோம். இதில் வந்து 1/2 கப் எடுத்துட்டு மிச்சத்துக்கு வந்து ஹாட் வாட்டர். ஸோ இதுதான் பிளாக் காஃபி. ஸோ பிளாக் காஃபியில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சுகர் ஆட் பண்ணுவீங்களான்னு. சுகர் ஆட் பண்ண மாட்டோம். பிளெயின் பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் அண்ட் மில்க்.